والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய பேரருளால் ஒரு புனிதமான பருவ காலம் நமக்கு சமீபத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பூமிக்கு இறக்கி தரும் பருவகாலம் புனித ரமதான். எல்லா சமுதாயங்களை விட இந்த சமுதாயம் பெற்ற பேறு என்று இந்த மாதத்தை சொல்லலாம். மற்ற சமுதாயங்களில் எல்லாம் இல்லாமல் இந்த உம்மத்து மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் விசேஷமாக பெற்ற பெரிய பெரிய அருட்கொடைகள் சிலவற்றில் முதலிடத்திலே இருப்பது ரமதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே இந்த மாதத்தை குறித்து நினைவூட்டி, இந்த மாதத்தை குறித்து ஆர்வத்தை ஏற்படுத்தி, பகல் காலங்களில் நோன்பும் இரவு காலங்களில் வணக்கமும் என்று மக்களின் பொழுதெல்லாம் அப்படி கழிவதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை சொல்லித் தருவார்கள் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அநேகமாக உலகத்தினுடைய வரலாற்றில் 60 வயதை ஆயுள் காலமாக பெற்ற சமுதாயம் எதுவுமே கிடையாது, நம்மை தவிர. 60, 70 என்கிற அற்ப சொற்ப ஆயுளை உலகத்திலே பெற்றிருக்கிற இந்த கூட்டத்திற்கு 600, 700 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் பெற்ற நன்மைகளை நாமும் பெறுவதற்கு இறைவன் தேர்வு செய்து கொடுத்தான் ஒரு மாதம். அது புனித ரமதான் மாதம். கற்பனையால் நினைத்து பார்த்தால், ஒருவேளை ரமதான் இல்லை என்றால் உலகத்திலே இருக்கிற சமுதாயங்களிலேயே நாம் குறைவான அமல் செய்தவர்களாக இருந்திருப்போம். குறைவான அமலை பெற்ற சமுதாயம் என்று இந்த சமுதாயத்திற்கு பெயர் வரக்கூடாது என்பதற்காக ஆயுளை குறைத்தவன் விசேஷ காலங்கள் சிலவற்றை தந்து 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவன் கூட செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த மாதங்களின் மூலம் நமக்கு ஏற்பாடு செய்து தந்தான். அந்த வகையில் ரமதான் இல்லை என்றால் என்று ஒரு கற்பனை செய்தால் உலகத்திலேயே நாம் தான் இபாதத்தில் குறைந்த சமுதாயமாக இருப்போம். ரமதான் இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு உலகத்தில் எல்லா சமுதாயங்களையும் விட இபாதத்துகளை, நன்மைகளை, அல்லாஹ்விடத்தில் அருட்கொடைகளை அதிகம் பெற்ற சமுதாயம் என்கிற பெயர் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் ரமதான் வருகைக்கு முன்பே முன்னோர்கள், குறிப்பாக தாபிஈன்கள், சஹாபாக்கள் இப்படி துஆ செய்வார்கள்:
அல்லாஹும்ம சல்லிம்னா ரமதான் வஸல்லிம் லனா ரமதான். யா அல்லாஹ் எங்களை ரமதானுக்கு சலாமத்தாக ஒப்படைத்து விடு, ரமதானை எங்களுக்கு சலாமத்தாக ஒப்படைத்து விடு. சேதாரம் இல்லாமல் அந்த மாதம் எங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் வேண்டும். மறுபக்கம் ஆரோக்கியத்தோடு அந்த ரமதானை எதிர்கொள்ளுகிற வாய்ப்பு எங்களுக்கு வேண்டும். இந்த இரண்டையும் சேர்த்து துஆ செய்கிற பழக்கம் நல்லோர்களிடத்தில் இருந்ததற்கு காரணம், தப்பி தவறி கூட அந்த மாதம் நமக்கு வாய்ப்பு நழுவிவிடக் கூடாது என்பது அந்த துஆவின் வார்த்தைகளில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக பெற்ற சஹாபாக்கள் ஓதியிருக்கிறார்கள். இறைவனுக்கு ஆக நெருக்கமாக உலகத்திலே சில நிலைகள் உண்டு, குறிப்பாக 2 நிலைகள். ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமாக இருப்பது அந்த 2 நேரம் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 ஹதீஸ் வருகிறது. ஒன்று, அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி இதா ஜாஅ. ஒரு அடியான் இறைவனுக்கு சமீபித்திருப்பதில் மிகவும் சமீபமான ஒரே ஒரு பொழுது எதுவென்றால் அவன் பசித்திருக்கிற காலம், பசித்திருக்கிற காலம். அடுத்து இன்னொரு ஹதீஸ், அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். அல்லாஹ்விற்கு அடியான் மிக நெருக்கமாக இருக்கிற பொழுது அவன் சஜிதாவிலே இருக்கிற காலம். இந்த 2க்கான மிக அதிகமான வாய்ப்பு நமக்கு இந்த மாதத்திலே அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டி இருக்கிறான். இதன் பகலில் பசியோடு அல்லாஹ்வை எதிர்நோக்குகிறோம், இதனுடைய இரவுகளில் சஜிதாவோடு அல்லாஹ்வை எதிர்நோக்குகிறோம். எனவே உலகத்தில் இறைவனுக்கு நெருக்கமான இந்த 2 பொழுதை தவிர வேற எதுவும் இல்லை என்கிற போது அந்த 2ஐயும் சேர்த்து கலந்து பகற்காலங்களில் நோன்பிற்காக, இரவு காலங்களை இபாதத்திற்காக என்று இறைவன் தந்திருக்கிற இந்த பொன்னான பொழுது நம்மை சமீபித்திருக்கிற போது அதற்கான தயாரிப்புகள், அந்த மாதத்திற்கான வரவேற்பு, அந்த மாதத்திற்கான முன்னேற்பாடு, மனோரீதியாக உடல் ரீதியாக வேலைப்பழுக்களை குறைத்துக் கொள்வது ரீதியாக இந்த மாதத்திற்கு எப்படியெல்லாம் தயாராக முடியும் என்று யோசிப்பதுதான் இந்த வாரத்தினுடைய ஜும்மா. அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகிற போதே நீங்கள் புதிதாக நோன்பு வைக்கவில்லை என்று சொல்லுவார். கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்களெல்லாம் நோற்றது போல வையுங்கள். நீங்கள் ஒன்றும் புதிதாக மலையை கட்டி இழுக்கவில்லை. இதற்கு முன்னாலே யாரும் நோற்காத நோன்பை இந்த சமுதாயம் நோற்று விட்டது என்று சொல்ல முடியாது. நோன்பு எல்லா காலத்திலும் இருந்தது. எங்கெல்லாம் இருந்தது தெரியுமா? இறைவனுக்கு நெருக்கமாகின்ற பொழுதுகள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் நோன்பு வைத்தார்கள், நல்லோர்கள் நோன்பு நோற்றார்கள். அந்த வரிசையை விரும்பிய இறைவன் இங்கே கடமையாக ஆக்கி தந்தார். குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு இக்கட்டான பொழுதில் மிக பூதாகரமான பிரச்சனையை சந்தித்த நேரத்தில் மரியம் நோன்பு நோக்கிறார். மரியம் நோன்பு நோக்கிறார். பலன் உகல்லிமல் யௌம இன்சியா, நான் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறேன், உங்களோடு பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மரியம் போனதை அல்லாஹ் அந்த நோன்பிற்கு உத்தரவிட்டதை எப்போது தெரியுமா? கையிலே ஆண் தீண்டல் இல்லாமல் ஒரு குழந்தை, ஊர் என்ன சொல்லுமோ என்கிற பயங்கரமான சூழலை எதிர்கொள்ளுகின்ற வேளை, கையில் குழந்தையோடு ஊருக்குள்ளே நுழைகிற அந்த துணிச்சல் மிக்க பெண்ணுக்கு அல்லாஹ் சொன்னான், நீ இன்றைக்கு நோன்பு வைத்து. நோன்பு ஆன்மீக பலத்தை, ஆன்மீக சக்தியை, உள்ளத்திற்கு வலுவை அதிகமாக்கி தருகின்ற ஒரு கேடயம். நோன்பு வைத்துக்கொள். அல்லாஹ்வோடு பேச வேண்டும் பேச வேண்டும் என்று பேரவாவை கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுவதற்கான நாள் குறிக்கப்பட்டது. அதே நாளில் தௌராத்து வழங்குவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அதே நாளில் ஊர் மக்களை ஒப்படைத்துவிட்டு தூர்மலைக்கு அடிவாரம் வர வேண்டும் என்றும் பேசப்பட்டது. ஆனால் இத்தனையும் நிறைவேற்ற அல்லாஹ் சொன்னான் 30 நோன்பு கூட ஒரு சேர்த்து 10 நோன்பு, மொத்தம் 40 நோன்புகள் முடித்துவிட்டு மலையடிவாரத்திற்கு வா, என்னோடு பேசலாம், என்னோடு பேசலாம். ரப்போடு பேசுவதற்கு ஆக நெருக்கமான பொழுது எதுவென்றால் நோன்பு வைத்த பட்டினியோடு போய் நிற்கிற போது அல்லாஹ் பேசுகிறான். அதனால் தான் நோன்பாளியின் வாய்வாடை கஸ்தூரியை விட மேலானது என்பார்கள் கஸ்தூரி மனம் கபடும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல 40 நாட்கள் நோன்பை முடித்த பிறகு அவர்கள் வந்து நின்ற போதுதான் ரப்பு பேசினான். நான் உமது ரப்பு என்று தொடங்குகின்ற அந்த வார்த்தைகள் பேச்சுவார்த்தை அப்படியே குர்ஆனில் பதிவாக இருக்கிறது.
பேச்சை முடித்ததோடு தௌராத்து பலகைகளையும் இறைவன் அருளினான். இதுவெல்லாம் ஒரு நோன்பிற்கு பிறகுதான் கைகூடும் என்பது அல்லாஹ்வின் உத்தரவென்றால், இறை நெருக்கத்தை பெற விரும்புபவர்கள், இறைவனின் அணுக்கத்தை பெற விரும்புபவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய மாபெரும் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்திற்கான ஆயுதம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நோன்பிலே வைத்திருக்கிறார். நோன்பை பொறுத்தவரை நாம் பட்டினி கிடந்து அல்லாட வேண்டும் என்பது அல்லாஹ்விற்கு எதுவும் ஆசை கிடையாது. பிறரை பசித்திருந்து பார்ப்பதில் அவன் ஒன்றும் குரூர ரசனை உள்ளவன் அல்ல. உண்மையான அபுதியத், உண்மையான அடிமைத்தனம் நோன்பிலே வெளிப்படும். நீ சாப்பிடு சொல்லுகிற போது நான் சாப்பிடுகிறேன், நீ நிறுத்திக் கொள்ள சொன்னால் நான் நிறுத்துகிறேன். தாகம் அடித்தால் தண்ணீர் குடிப்பவன் அல்ல முஸ்லிம், அப்போதும் அல்லாஹ் சொன்னால் தான் தண்ணீர் குடிப்பவன் முஸ்லிம். அருகில மனைவி இருந்தால் தொட்டு விடுபவன் அல்ல முஸ்லிம், அதற்கும் உன் அனுமதி இருக்கிற காலத்திலே மாத்திரம் தான் தொடுபவன் முஸ்லிம் என்றெல்லாம் தன்னுடைய அடிமைத்தனத்தை, சரண்டர் ஆகிற தன்மையை பூரண சரணாகதியாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பதற்கான நல்ல வாய்ப்பு புனித ரமதானில் நோன்போடு சேருகிற போதுதானே இருக்கிறது. ஹாதா சிர்ரும் பைனல் அப்தி வ ரப்பி. ஹதீஸுக்களை விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், ரப்புக்கும் அடியானுக்கும் இடையிலே நடைபெறுகிற ரகசியத்திற்கு பெயர் நோன்பு. அது ரகசியம். ஆதமனுடைய மகனின் எல்லா செயலும் அவனுக்கு சொந்தம், நோன்பு மட்டும் எனக்கு சொந்தம். நான் கூலி கொடுப்பேன். உலக பிரபலமான இந்த ஹதீஸிற்கு 3 விளக்கம் சொல்லுவார்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள். 1, நோன்பிலே மாத்திரம்தான் முகஸ்துதிக்கு வேலை கிடையாது, வேலை கிடையாது. அவன் நோன்பாய் இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரியும், அடுத்து அவனுக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிற மனைவிக்கு, மக்களுக்கு, கடைக்காரனுக்கு, வேலை செய்பவனுக்கு, உலகத்திற்கு யாருக்கும் தெரியாது. எனவே முகஸ்துதிக்கு அப்பாற்பட்ட ஒரு வணக்கம் நோன்பு. 2வது, அளவு குறிப்பிடப்படாத நன்மைகள் இதில் மாத்திரம்தான். எதை செய்தாலும் 1க்கு 10 என்று சொல்லிவிடுகிறார், 1க்கு 70 என்று சொல்லுகிறார், 1க்கு 700 என்று சொல்லுகிறார். இதை செய்தால் 2 உஹதுமலை அளவு நன்மை என்று சொல்லிவிடுகிறார்கள். எல்லாவற்றிலேயும் நன்மைகளுக்கு கணக்கு உண்டு, எவ்வளவு என்கிற தோரணை விகிதாச்சாரம் உண்டு. நோம்பில் மாத்திரம்தான் கணக்கு இல்லை. சுருக்க இப்படி சொல்லிவிட்டான், நான் கூலி கொடுப்பேன். நான் கூலி கொடுப்பேன் என்றால் இந்த ஹதீஸில் தெரிய வருகிற 3வது செய்தி அது. நான் கூலி கொடுப்பேன் என்றால் கூலி கொடுப்பவன் கவனிப்பில் பார்க்க வேண்டுமே தவிர வாங்க வேண்டியவன் கவனிப்பு அல்ல. நம்மை கேட்டால் 1000மோ 10,000மோ லட்சமோ கணக்கை சுருக்கி சொல்லுவோம், அல்லது உலகத்தினுடைய இயல்பில் இவ்வளவு போதும் என்று நாம் பொருத்திக் கொள்வோம். கொடுப்பவன் தயாளம் மிக்கவன், கொடுப்பவன் வானம் பூமிகளின் உரிமையாளன், கொடுப்பவன் ஹதானாக்களுக்கு சொந்தக்காரன். அவன் அவன் தரத்திற்கு ஏற்ப பேசுகிறான். நோன்பு எனக்கு வைக்கப்பட்டது, அதற்கு கூலி நான் தருகிறேன் என்றால் கணக்கிலடங்காத கூலியை, எதிர்பார்க்காத கூலியை, அடியான் தன் கணக்கில கொண்டு வர முடியாத கூலியை அல்லாஹ் தருவான். ஆஷிகீன்கள், திருக்குர்ஆனுடைய அல்லாஹ்வினுடைய ஆன்மீக காதலர்கள் இந்த ஹதீஸிற்கு 4வதாக இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். நோன்பிற்கு கூலி நான் கொடுப்பேன் என்பதல்ல, நானே கூலியாகி விடுவேன், நானே கூலியாகி விடுவேன். நோன்பாளிக்கு மட்டும் நான் கூலி, தொழுவதை 4 பேர் பார்ப்பார்கள், கொடுப்பதை 4 பேர் இல்லாவிட்டாலும் வாங்குபவனாவது பார்ப்பான். ஹஜ்ஜெல்லாம் இப்போது ஊரறிய நடக்கிற பெருவிழாக்கள். அப்படியானால் இபாதத்துகளில் யாருக்கும் தெரியாமல் ரப்புக்கும் அபதுக்கும் இடையில நடைபெறுகின்ற ரகசிய ஒப்பந்தமாக நிறைவேறுகின்ற ஒரே ஒரு அமல் நோன்பு மட்டும்தான் என்பதால் கூலிக்கான பொறுப்பை கணக்குகளில் சொல்லாமல், இன்ன ஆட்கள் இன்ன அளவு என்றெல்லாம் சொல்லாமல் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று பொறுப்படுத்தி விட்டான். இவைகளெல்லாம் நோன்பினுடைய ஆன்மீக தெளிவுகள். இதை தாண்டி நோன்பு யோசித்தால் இன்றைக்கு பட்டினியை போல் மருந்தில்லை. நோன்பு ஆரோக்கியம். தபரானியிலே வரக்கூடிய அறிவிப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு தஸிஹு, நோன்பு வையுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். ஆரோக்கியம் பல வகை. வியாதி வந்ததற்கு பின்னாலே சிகிச்சை செய்து குணப்படுத்துகின்ற ஒரு வகை உண்டு. வியாதி வருவதற்கு முன்னாலேயே வராமல் தடுக்கிற வருமுன் காப்போம் பாணி ஒன்று உண்டு.
நோன்பு இந்த இரண்டாவது வகை. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்லுவார்கள் அல்லவா? வந்ததற்கு பிறகு வைத்தியம் பார்ப்பதை விட வராமலேயே அதை தடுத்துக் கொள்வது சிறந்தது. நோன்பு நோய்கள் வராமல் தடுக்கிற தற்காப்பு முறையில் வருமுன் காப்போம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்திற்கான அடையாளம் நோன்பு. வந்ததற்கு பிறகு சிகிச்சை அல்ல, வரவே விடாதது நோன்பு. இன்றைய இரத்த கொதிப்புகளில் தொடங்கி பெருநோய்கள் வரைக்கும் எல்லா நோய்களுக்கும் மிதமிஞ்சிய சாப்பாடு காரணம். சொல்ல போனால் சுருக்கமாக நம்முடைய உணவு முறைகளையும் மருத்துவ முறைகளையும் எல்லாவற்றையும் கலந்து இன்றைக்கு இப்படி சொல்லிவிடலாம்: உணவுக்கு அதிகம் செலவழிப்பவன் மருந்துக்கும் அதிகம் செலவழிக்கிறார். யாரெல்லாம் உணவுக்கு அதிகம் செலவழிப்பார்களோ அவர்கள் மருந்துக்கும் அதிகம் செலவழித்தாக வேண்டும். எவ்வளவு உயர்தரமாக உணவு போகுமோ வியாதிகளும் அவ்வளவு உயர்தரமாக வந்து சேரும். எனவே அதிகம் உணவுக்கு செலவழிக்காதவன் அவன் மருத்துவத்திற்கும் அதிகம் செலவழித்ததில்லை. காய்ந்த ரொட்டிகளையும் தண்ணீரையும் போராடி வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பெருநோய்க்கு ஆளாகவில்லை. பெரும் பெரும் வியாதிகளோடு அவர்கள் வாழ்க்கை நடத்தவில்லை. இன்றைக்கு எல்லாருமே கையில மருத்துவ பையோடு அலைகிறோமே, உலா வருகிறோமே. இதன் பின்னணியில் உணவுக்கு செலவழிக்கிற செலவு நமக்கு கூடிவிட்டது. எனவே மருத்துவமும் கூடிவிட்டது. பட்டினி போல் காலியாக கிடக்கிற வயிறு போல் உலகத்திற்கு ஆரோக்கியத்தை இழுத்துக் கொண்டு வருவது எதுவுமே இல்லை. அதுவும் வருஷத்திற்கு ஒரு முறை. பல வருஷங்கள் நோன்பை பற்றி பேசுகிற போது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. நோன்பு உடலுக்கான, உடலில் இருக்கிற பார்ட்ஸ்களுக்கான, எந்திரங்களுக்கான ஒரு சர்வீஸ், ஃபுல் சர்வீஸ். அந்த ஃபுல் சர்வீஸ் வருஷத்துல ஒரு முறை தேவைப்படுகிறது. வாகனங்களுக்கு எஃப்சி போல, வாகனங்களுக்கு எஃப்சி போல ஒரு 3 வருஷம் ஓடிய வண்டி, ஒரு வருஷம் ஓடிய வண்டி குறிப்பிட்ட டேட்டில் எஃப்சி செய்தாக வேண்டும். இல்லாவிட்டால் விபத்தாகிவிடும், காவல்துறை பிடித்துவிடும். இது வாகனங்களுக்கான மோட்டார் வாகன சட்டம். இதுபோலத்தான் இங்கே லாரியை விட, ரயிலை விடவும் பெரிய என்ஜின் எல்லாம் மனித உடலுக்குள்ளே இருக்கிறது. இங்கே இருக்கிற இறையீரலும் நுரைப்பையும் இருதயமும் கல்லீரலும் மண்ணீரலும் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு பார்ட்ஸும் பெரும் பெரும் என்ஜின்கள். 11 மாதம் அரைத்து தள்ளி அந்த என்ஜின்களுக்கு, ஓடி ஓடி கடைத்து போன அந்த என்ஜின்களுக்கு ஒரு எஃப்சி தேவைப்படுகிறது. 1 மாத எஃப்சி, ஒரு நாள் அல்ல, 1 மாத எஃப்சி. அல்லாஹ் முடிவு செய்து இயந்திரங்களை பழுது பார்க்க சொல்லுகிறான். பழுது பார்க்காமலேயே போனால் ஏதாவது அடைப்பு வந்து நின்று போகும். எஃப்சி செய்யாமலே வண்டி ஓடிக்கொண்டிருந்தால் காவல்துறை அல்ல, மலக்குல் மவுத் என்கிற துறை பிடித்துவிடும். உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை இந்த 1 மாதத்திற்கு தந்தே ஆக வேண்டும். உடலிலே இருக்கின்ற என்ஜின்களுக்கு நீங்கள் தருகின்ற ஒரு மறுசுழற்சி முறைக்கான உத்தரவாதம். அந்த மறுசுழற்சியை இல்லாமல் தொடர்ந்து ஓடினால் எந்த என்ஜினும் பழுதாகி போகும். மெல்லிய நரம்புகளாலும் சதைகளாலும் பின்னப்பட்ட எலும்புகளாலும் உருவாக்கப்பட்டிருக்கிற உடலுக்குள் ஏற்படுகின்ற எல்லா விதமான கோளாறுகளுக்கும் சேர்த்து இறைவன் செய்த தீர்ப்பு ஒரே 1 மாதம், முழுவதுமாக இல்லை, பகல்காலம் மட்டும். பகல்காலம் மட்டும். ஒரு காலம் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே, ஹிஜ்ரி 2க்கு முன்னால் நோன்பு மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் மாத்திரம் சாப்பிடலாம். முதல் நாள் அடுத்து இஷா முடிந்து விட்டால் இஷாவிலே இருந்து அடுத்த மக்ரிபு வரை நோன்பு. இரவும் நோன்பு, பகலும் நோன்பு. சாப்பிடும் காலம் 1 மாதத்தில் 1 மணி நேரம், 1 மணி நேரம் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில். அந்த கட்டங்களை எல்லாம் கடந்து வெறும் பகல் காலம். அதனால் தான் நோன்பை பற்றிய அறிமுக ஆயத்திலேயே அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான்: யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர் வலா யுரீது பிகுமுல் உஸ்ர். இறைவன் உங்களுக்கு லகுவை நாடுகிறான், கஷ்டத்தை நாடவில்லை. கஷ்டத்தை நாடி இருந்தால் முன்னோர்களைப் போல நோன்பு வந்திருக்கும், முன்னோர்களைப் போல நோன்பு வந்திருக்கும். இவ்வளவு லேசாக ஆக்கி தந்த இறைவன் ஆரோக்கியத்தை கூடவே வைத்திருக்கிறான். அல்லாஹ்விற்கு பிரியமான, அல்லாஹ்விற்கு பிரியமான மௌத்துகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட நோன்பின் மரணம் உச்சகட்ட சிறப்பை உடையது. ஹதீஸில் வருகிறது: ഖൈറുമാ യമൂതു അലൈഹിൽ അബ്ദു ഖാഫിലൻ മിൻ ഹஜ்ஜின் அவ் முஃப்திரன் மின் ரமதான். ஒரு அடியானுக்கு பூமியில ஏற்படும் மரணங்களிலெல்லாம் சிறந்த மரணம் 2 மரணம். ஒன்னு ஹஜ்ஜிலிருந்து திரும்புகிற போது உள்ள மரணம், இன்னொன்னு நோன்பு வைத்த இஃப்தார் நிலையிலான மரணம். நோன்பு வைத்த நிலையில் மரணம்.
இந்த ரெண்டும் அகில உலகத்தில் ஏற்படுகிற எல்லா மௌத்துகளை விட சிறந்தது என்று சொன்னால், இறைவன் ஒரு நோன்பாளியை நோன்பிருக்கிற போது எப்படி நேசிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஒரு காலம் அப்படி இருந்தது. பல பேரின் துஆ கூட அப்படி இருந்தது. பல பேர் மதீனாவிலே மௌத்தாக வேண்டும் என்று கேட்பார்கள், பல பேர் ஹஜ்ஜிலே மௌத்தாக வேண்டும் என்று கேட்பார்கள். நிறைய பேர் நோன்பிலே ரூஹ் போக வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். நஃபீசா பின்துல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹா பெண்களுக்கு பெண்களினுடைய ஆன்மீக முன்னேற்றங்களை பெற்ற மாதர்களில் ஒரு பெண். அவர் 33 வருட நோன்பாளி. இஃப்தார் நேரத்தில் சீரியஸ் ஆகிவிட்ட போது மக்கள் எல்லாம் சுற்றி நின்று நோன்பை விட சொல்லுவார்கள். இஃப்தாருக்காக தண்ணீர் கொடுப்பார்கள், பேரிச்சம்பழம் கொடுப்பார்கள். அந்த பெண்மணி அதுவரை வாய் திறக்காதவர் முனகிக் கொண்டே நஃபீசா சொன்னார்கள், முந்து 30 சனா அஸ்அலுல்லாஹ அன் அல்காஹு ஸாயிமா ஃபகைஃப உஃப்திர். 30 வருஷமாக அல்லாஹ்விடத்தில் நோன்பு வைத்திருக்கிற போது என் ரூஹ் போக வேண்டும் என்று நான் துஆ செய்திருக்கிறேன். 30 வருஷ துஆவை அப்படி கேட்டுவிட்டு இப்போது தண்ணீர் கொடுத்தால் நான் எப்படி குடிப்பேன்? அல்லாஹுவை நான் சந்திக்கிற போது நோன்பாடியாக சந்திக்க வேண்டும். எனது நோன்பை அவன் திறக்க வைக்க வேண்டும். இஃப்தார் எங்கு நடக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் நடக்க வேண்டும் என்று ஆசித்தவர்களும் பிரார்த்தித்தவர்களும் காலங்களில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நோன்பு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அதைவிட பெரிய கற்கள் இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட நோன்பை முன்னாலே எதிர்நோக்குகின்ற நாம் வெறுமனே ரமதான் வரவேற்பு விழா நடத்துவதல்ல, ரமதான் வருகிறது என்று தோரணம் கட்டி தொங்க விடுவதல்ல, சீரியல் லைட்டுகளின் வழியாக ரமதான் வராது. ரமதானுக்கு தேவையான மன ரீதியாய் உடல் ரீதியாய் ஒரு சில தயாரிப்புகளுக்கு நம்மை ஆர்ப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதுதான் புனித ரமதானுக்கான உண்மையான வரவேற்பு. அந்த வரவேற்பில் இந்த வாரத்திலேயே ரமதானை நாம் சந்திக்க இருக்கின்ற காரணத்தால் ஒரு சில முடிவுகள், ஒரு சில நேர ஒதுக்கல்கள், இவைகளெல்லாம் இந்த ஜும்மாவிலே நம் சிந்தனைக்கு வர வேண்டும். முதல் செய்தி, அநேகமாய் இந்த ரமதான் நமக்கு கடைசி ரமதானாக இருக்கலாம் என்கிற சிந்தனையோடு இதை முதல்ல அணுக வேண்டும். அடுத்த ஆண்டு நோன்புக்கு நாம் இல்லாமல் இருக்கலாம். என்ன அசம்பாவிதமும், என்ன திடீர் மரணங்களும், எந்த உத்தரவில்லாத மரணங்களும் பெருகிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நம் சிந்தனை இப்படி வர வேண்டும், இது எனக்கு கடைசி ரமதான். இந்த எண்ணத்தோடு ரமதானின் பகலையும் இரவையும் எதிர்கொள்ள ஆரம்பித்தால் அந்த இபாதத்துகள் தனிச்சுவை உடையதாக மாறிவிடும். அந்த வரிசையில் இதை கடைசி ரமதான் என்று நினைத்துக் கொண்டு உள்ளே போவோம். ரமதானுடைய வரவேற்பிற்கான நல்ல பொருள் என்னவென்றால் திட்டமிடல் வேண்டும். இதில் எவ்வளவு இபாதத்து செய்யலாம், எல்லா இரவு தொழுகைகளையும் தொழுதுவிட வேண்டும் என்கிற முடிவுக்கு வருவது, எல்லா பகலிலேயும் நோன்பு வைத்து விடுவது என்கிற முடிவுக்கு வருவது, அதிகமான நேரம் குர்ஆன் ஓதுவதற்கு ஒதுக்குவது என்று முடிவு செய்வது, அல்லது குர்ஆன் ஓதுவதற்கான நேரத்தை கூட குறிப்பிட்டு விடுவது. எந்த நேரம் நாம் பள்ளிவாசலில் ஓத முடியும், ஓத தெரியாதவர்கள் எந்த நேரம் ஓத கற்றுக்கொள்ள முடியும், அல்லது எந்த நேரம் குர்ஆனுடைய தமிழ் தர்ஜுமாக்கள் விரிவுரைகள் பள்ளிவாசல்களிலே இருக்கிறது, அதை எந்த நேரம் எடுத்து படிக்கலாம். ஒரு மணி நேரம் உங்களால் தர முடியுமானால் நீங்கள் ரமதானில் உண்மையாகவே வரவேற்று விட்டீர்கள் என்று பொருள். ஒரு மணி நேரம் திருக்குர்ஆனுக்கு 1 மணி நேரம், அல்லது மார்க்க விளக்க உரைகளை, தப்சீர் விரிவுரைகளை, தர்ஜுமாக்களை இவைகளை வாசிப்பதற்கென்று ஒரே 1 மணி நேரமாவது, இது குறைந்தபட்சம். ஒரு காலத்தில் பல ஆயிரம் குர்ஆன்களை ரமதானுடைய காலங்களிலேயே ஓதி முடித்துவிட்டு இறந்து போன நல்லவர்கள் எல்லாம் தங்களுடைய நன்மைகளின் பதிவேட்டில் நிறைய சேர்த்திருக்கிறார்கள். வயதான தாபிஈன்களின் காலத்தில் ஒருவர் ரூஹ் போகிற போது பக்கத்தில் அழுது கொண்டிருக்கிற மகளிடம் சொல்லுவார், நீ அழுகாதே, இதே வீட்டில் என் வாழ்வில் 4000 குர்ஆன் சத்தம் செய்திருக்கிறேன், 4000 குர்ஆன், உனக்கு அழுவதற்கு வேலை இல்லை, என் மரணம் நிச்சயம் சந்தோஷ மரணமாக அமையும். இதுவெல்லாம் முன்னோர்கள் ரமதானை எதிர்கொண்ட விதம். எனவே இபாதத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள். பள்ளிவாசலுக்கு வருவதற்கு குறிப்பாக ரமதானில் எல்லா தொழுகையும் ஜமாத்தோடு அந்த முடிவுக்கு வாருங்கள். திருக்குர்ஆன் ஓதுவதற்கான நேரத்தை முதலில் முடிவெடுத்து விடுங்கள். இரவு தொழுகைகளை எக்காரணம் கொண்டும் தப்ப விடுவதில்லை என்று முடிவெடுங்கள். வசதியாக சில பேர் 20 நாள் தராவீகை விட்டுவிட்டு கடைசி 10 நாளிலே நள்ளிரவிலே தொழுது கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த நன்மையும் அந்த நன்மையும் சமமாகாது. ஒரு சில ஊர்களில் உண்டு, கடைசி 3 நாள் விடிய தராவீகை நடக்கும்.
27 நாள் விட்டதை 3 நாளிலே போய் பிடிக்கப் போகிறேன் என்பார்கள். ஒருபோதும் சமமாகாது. குர்ஆன் கேட்ட நன்மைதான் அங்கே கிடைக்குமே தவிர ரமலானின் இரவு காலத்தை இபாதத்தில் கழித்தவர் என்கிற விஷயத்தில் 0 தான் கிடைக்கும். எனவே இரவு காலங்களில் தராவீஹ் தொழுதுவிட வேண்டும், தஹஜ்ஜுத் தொழுதுவிட வேண்டும், பகலிலே நோன்பு வைத்து விட வேண்டும், குர்ஆன் ஓத நேரம் ஒதுக்கிவிட வேண்டும். இந்த மாதம் முழுக்க ஜமாத்தோடு தொழுக வேண்டும். இந்த மாதம் முழுக்க என்னுடைய சஹர் மற்றும் இஃப்தாருடைய ஒரு பைசா கூட ஹராமான காசை செலவு செய்ய மாட்டேன் என்கிற முடிவு வேண்டும். ஹலாலான சம்பாத்தியம் வேண்டும். இவைகளை எல்லாம் தாண்டி யாராக இருந்தாலும் உலகத்தில் ஏழைப்பாடைகள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் சகர் செய்யவோ அல்லது இஃப்தார் செய்யவோ அவர்களுக்கு நான் உண்ண கொடுப்பேன் என்கிற தயான தன்மையை கொண்டு வாருங்கள். பக்கத்து வீடோ மஹல்லாவோ அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களோ ஊர்க்காரர்களோ நோன்பு திறக்க சகர் செய்ய ஒருவன் தன்னுடைய காசுகளை வாரி வழங்குவதன் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் அப்த், ஒரு அடியானுடைய ரிஸ்க் அதிலே அதிகரிக்கப்படுகிறது. அதுவும் ரமலானிலே கொடுத்தால். இவைகளை எல்லாம் செய்வோம் என்று மனதளவில் உறுதி கொள்வோம். எதிர்வரக்கூடிய ரமலானை எதிர்கொள்வோம். இந்த உறுதி மாத்திரம் இருந்தால் போதும், ரமலானை உண்மையாக வரவேற்றதாக ஆகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆரோக்கியத்தோடு இந்த மாதத்தை அடையவும், நிறைய குர்ஆன்கள் ஓதவும், இரவு தொழுகைகள் தவறாமல் தொழுகவும், தஹஜ்ஜத்தை 30 நாட்களும் தவறவிடாமல் தொழுகவும், நிறைய தான தர்மங்கள் இந்த மாதத்திலே செய்யவும், இபாதத்துகள் அனைத்திலும் கவனம் வைத்துக் கொள்வதோடு ஒரு மாதம் முழுக்க பாவங்களின் பக்கம் நெருங்காமல் இருக்கவும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அத்தகைய நல்ல வாய்ப்பையும் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் குன்றாவடத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.